ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஐந்தாம் வசனம். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ராமாலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமின் மேல் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆக இதுதான் நடக்கிறது. என்ன சூழ்நிலை என்றால், இவன் அசிரியாவினுடைய துணையை நாடக்கூடாது என்பதற்காகவே, அசிரியா வந்துவிட்டால் இழப்பு தென்னாட்டுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி மேற்கே இருக்கிற எல்லா நாடுகளும் 9 நாடுகள் நான் பட்டியலிட்டேன். இந்த 9 நாடுகளும் கூண்டோடு போய்விடும். சிரியாவிலிருந்து தொடங்கி பொனிஷியா, வடநாடாகிய இஸ்ரேல், தென்னாடாகிய யூதா, அதே மாதிரி பிலிஸ்தியர்கள், ஏதோமியர்கள், மோபாபியர்கள், அதே மாதிரி அம்மோனியர்கள், அத்தோடு சேர்த்து மீதியானர்கள். இந்த 9 நாடுகளையும் பிடித்து கொண்டால் எகிப்தில் நுழைவது மிக எளிது. அப்போ செங்கடல் தான், செங்கடல் வழியாக அவன் எகிப்தியரை தொட்டுவிடலாம். அப்போ இதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவனே தென்னாட்டு மன்னனாகிய ஆகாசு தான். அதனால் இவன் போக விடாத அளவுக்கு இப்போ யார் இவனை முற்றுகையிடுவது, எருசலேமை முற்றுகையிடுவது? சிரியா மன்னனாகிய ரட்சீனும் இஸ்ரேலின் அரசனாகிய ரமாலியாவின் மகனாகிய பெக்காவும். இது நடப்பது 735. இதைத்தான் சிரியா எப்ராயிம் போர் என்று சொல்வார்கள். இதை ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். 10ஆம் வசனம் என்பதை விட 1ஆம் வசனத்திலிருந்து இதற்கான செய்திகள் எல்லாம் இடம்பெறும். 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த ஆகாசிடத்தில் ஏசாயா 2வது அடையாளத்தை சொல்லுவதை சுட்டிக்காட்டுகிறது. முதல் அடையாளம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரை இருக்கும். தன்னுடைய மகனையே ஒரு அடையாளமாக கொண்டு போவார். அந்த மகன் பேர் செயார் யாஷூப். அவனே கூட்டு போவார். அந்த மகனே இவனுக்கு அடையாளமாக இருப்பார். அதாவது, நீ அசிரியாவுடைய துணையை நாடாத, அசிரியாவுடைய துணை மட்டுமல்ல, இந்த எகிப்து உள்ளடக்கிய வடநாடு ரமாலியாவினுடைய மகன் பெக்கா, அதே மாதிரி சிரியா மன்னன் ராட்சீன், இவர்களுடைய துணையை நாடாத, யாவையின் மீது நம்பிக்கை வை அப்படின்னு ஒரு அறிகுறியை சொல்லுவார், அடையாளத்தை காட்டுவார் தன்னுடைய மகனையை. அவன் பேர் செயார் யாஷூப். செயார் யாஷூப் என்றால் என்ன பொருள் என்றால், நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்ப வருவார்கள். The remnant will return. The remnant, எஞ்சியோர் திரும்பி வருவார்கள். அதான் அதனுடைய பொருள். செயார் யாஷூப். ஷூப் என்றால் திரும்புதல் எபிரேய மொழியில். எஞ்சியோர் திரும்புவார்கள். நீ கவலைப்படாத, நம்முடைய நாடு அழிந்து போகும்னு நினைக்காத, அழியாது. எஞ்சியவர்கள் திரும்ப வருவார்கள். அந்த எஞ்சியோர் என்கிற சிந்தனையை ஏசாயா தன்னுடைய மகன் வழியாக முன்னிலைப்படுத்துவார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் எசேயாவை நோக்கி கூறியது, நீ உன் மகன் செயார் யாஷூப்பை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. அது ஒரு அடையாளமாக காமி. நீ இவர்களையெல்லாம் நம்பாத, அது சிரியாவை நம்பாத, வடநாடு சிரியா இவர்களுடைய கூட்டமைப்பை நம்பாத, கடவுள் யாவையை நம்பு.
அதை கேட்க மாட்டான். திரும்ப ரெண்டாவது அடையாளம் தான் என்ன பண்ணுவான், இம்மானுவேல் அடையாளத்தை கொடுப்பார். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல். அப்போ தான் அவர் ஏசாயா புத்தகம் எபிரேய மொழிபெயர்ப்பில் அது ஒரு இளம்பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். அந்த குழந்தை பால் குடித்து அந்த வருகின்ற பருவத்தில் அது வெண்ணெயையும் பாலையும் அடையாளம் காணக்கூடிய அந்த தருணத்தில் என்ன நடக்கும்? உன்னை யார் யார் எதிர்க்கிறார்களோ அத்தனை பேரும் அழிந்தொழிவார்கள் அப்படின்னு ஒரு இறைவாக்கை சொல்லுவார். இந்த எம்மானுவேல், அந்த குழந்தைக்கு எம்மானுவேல்னு பெயர் விடுவாங்க. அந்த குழந்தைக்கு பால்குடி மறங்குகின்ற அந்த தருணத்தில் அது எப்போ வெண்ணையும் பாலையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வருதோ, அந்த பருவம் வருவதற்குள்ளாகவே உன்னுடைய எதிரிகள் எல்லாம் அழிந்து போவார்கள். இப்போ உன் எதிரி யார்? அது சிரியா இருக்கலாம், அல்லது சிரியாவாக இருக்கலாம், அல்லது சிரியாவும் வடநாடும் இணைந்த கூட்டமைப்பு. யாருமே எதிரிகள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, சுக்கு நூறாக உடைந்து போவார்கள் அப்படின்னு அடையாளத்தை சொல்லுவான். இவன் அடையாளம் கேட்கவே மாட்டான். நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பான். யாபையை சோதிக்க மாட்டேன் அப்படிமா. இவன் பெரிய பக்திமான் மாதிரி. யாபையை சோதிக்க மாட்டேன் அப்படிமா. எனவே வழியை ஏசையாவே கொடுப்பார். இந்த எம்மானுவேல் யாருன்னு கேட்டால், இந்த ஆகாசுக்கு பின்னால் பிறக்க போகிற அவனுடைய மனைவி, அவனுக்கு பிறக்க போகின்ற பிள்ளை, அதாவது அவனுடைய மனைவி கருத்தரித்திருக்கிறாள். அவளுடைய குழந்தை என்பதுதான் அடையாளம், வரலாற்று அடையாளம் அதான். ஏன்னா எசேக்கியாவை போல ஒரு சிறந்த மன்னன் யாருமே இருக்க முடியாது. அவன் மெசியாவுக்கு அடையாளம். அந்த எம்மானுவேல் என்பது இந்த எசேக்கியாவுடைய பெயராக இருக்கலாம், ஒரு அழைத்த பெயராக இருக்கலாம். அந்த எசேக்கியாவை இந்த குழந்தையை சுட்டி காட்டலாம் அப்படி என்று சொல்லுவதுதான் அதனுடைய பொருள். வரலாற்று பூர்வமாக இளம்பெண் என்று தான் எபிரேய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இதை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்த போது செப்துவாஜின் 70 விவிலியத்தில் அது இளம்பெண் அல்ல, அது கன்னிப்பெண் என்று மொழிபெயர்க்கப்படும். எபிரேய மொழிபெயர்ப்பில் அல்மா என்கிற அந்த எபிரேய சொல் தான் இருக்கிறது. ஆனால் இந்த எபிரேய புத்தகத்தை 400ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த பகுதியை 275 70 மொழிபெயர்த்த போது அதை இளம்பெண் என்பதற்கு பதிலாக கன்னிப்பெண் என்று மொழிபெயர்த்தார்கள். பார்த்தெனோஸ் என்கிற கிரேக்க சொல்லை பயன்படுத்துகிறார்கள். பார்த்தெனோஸ் என்கிற கிரேக்க சொல்லை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அல்மா என்கிற எபிரேய சொல்லுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும்னா, இளம்பெண்ணுக்குரிய கிரேக்க சொல் நேனியாஸ் என்று மொழிபெயர்ப்பதலாக இளம்பெண்ணுக்கு பதிலாக கிரேக்கத்தில் கன்னிப்பெண் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. எதுக்காக கிரேக்கம் கன்னிப்பெண் என்று மொழிபெயர்க்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கன்னிப்பெண் என்றால் இளம்பெண் கன்னியாகவும் இருக்கலாம், திருமணமான பெண்ணாக இருக்கலாம். ஒருவேளை அந்த அர்த்தத்தில் தான் இது கன்னிப்பெண்ணாகவும் இளம்பெண்ணாகவும் இருக்கலாம் என்ற நோக்கில் கன்னிப்பெண் என்று அங்கே மொழிபெயர்த்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனவே வரலாற்று பூர்வமாக இந்த மொழிபெயர்ப்பிலே மாற்றம் இருக்கிறது. எபிரேய மொழி பிரகாரம் இது இளம்பெண் என்றால் கன்னிப்பெண்ணாக இருக்கலாம், இளம்பெண்ணாக இருக்கலாம். ஆனால் பயன்படுத்தப்படுகின்ற சொல் எபிரேயத்தில் அல்மா என்பது நயானியாஸ் என்றுதான் கிரேக்கத்தில் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆனால் நயானியாஸ் என்பது போல பார்த்தெனோஸ் என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஆனால் இது கன்னிப்பெண் என்பதை குறிக்கிறது என்றால், எபிரேய மொழியில் என்ன இருந்திருக்க வேண்டும் என்றால், அல்மாவுக்கு பதிலாக பெற்றுலா என்கிற எபிரேய சொல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எபிரேய விவிலியத்தை எழுதியவர் பெற்றுலா என்கிற எபிரேய சொல்லை பயன்படுத்தாமல் அல்மா என்கிற எபிரேய சொல்லைத்தான் பயன்படுத்தி அதை இளம்பெண் என்று சுட்டி காட்டுகிறார். ஆனால் நம்முடைய விவிலியத்தில் அது கன்னிப்பெண் என்று தான் இருக்கிறது. ஏன்னால் கிரேக்க மொழிபெயர்ப்பு பிரகாரம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு போகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு இந்த ஏசையா மேற்கோளைத்தான் மரியாவுக்கு கொண்டு வருகிறார். மரியா கன்னிப்பெண்ணாக இருந்து இயேசுவை பெற்றெடுத்தார் என்பதற்கு உதாரணமாக அவர் மேற்கோள் காட்டுவது ஏசையா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அங்கே கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவார் என்கிற அந்த சிந்தனையை மரியாவுக்கு ஒப்புமைப்படுத்தி இது மரியாவை குறித்து தான் சொல்லப்பட்டது, ஏசையாவே 8ஆம் நூற்றாண்டில் இதை சொல்லிவிட்டார் என்று மத்தேயு அதற்கு விளக்கம் கொடுப்பார். இந்த கன்னிப்பெண் வேறு யாரும் அல்ல, அந்த வரலாற்றில் சொல்லப்பட்ட கன்னிப்பெண் அல்ல, இது மரியாவை குறிக்கிற கன்னிப்பெண் என்பதாக மத்தேயு இங்கே எடுத்து காட்டுவார். அதற்கு அவருக்கு துணை நிற்கின்ற வார்த்தை தான் இந்த கிரேக்க சொல்லாகிய பார்த்தேனோஸ் என்பது. அதே வார்த்தையை இவர் இங்கே பயன்படுத்துவார். மத்தேயு குழந்தை பருவ நற்செய்தியில் முதல் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தியில் கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவார் என்று அங்கே சுட்டி காட்டுவார். ஆக இந்த அடையாளங்கள் எல்லாம் யாருக்கு சுட்டி காட்டப்படுகிறது? ஏசையா ஆகாசுக்கு சுட்டி காட்டுவார். காரணம் என்னென்னா, நீ கடவுளை நம்பு, யாரை நம்பாத, உனக்கு எதிரியாக இருக்கிற சிரியாவையும் வடநாட்டையும் நம்பாத, கடவுளை நம்புவதற்கு அவர் சொன்னது. அது மட்டும் இல்லை, இன்னொரு அடையாளத்தையும் சொல்லுவார், 3வது அடையாளமும் சொல்லுவார். 3வது அடையாளம் இன்னும் சிறப்பு மிக்கது. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தன்னுடைய மீண்டும் அங்கேயும் ஒரு மாடை தான் கூட்டு போவார். அந்த மகனுக்கு பெயரும் இருக்கிறது. அந்த பெயர் என்ன பெயர்? ஒரு நீண்ட பெயரே இருக்கிறது, மாஹேஷலால் ஹாஷ்பாஷ். 3வது அடையாளம் மாஹேஷலால் ஹாஷ்பாஷ். மாஹேஷலால் ஹாஷ்பாஷ் என்கிற தன்னுடைய மகனை பெயர் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போவார். அதனுடைய பொருள் என்னவென்றால், கீழே அடிக்குறிப்பில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. மாஹேர் ஷலால் ஹாஷ்பாஷ் என்றால் இறை விரைகிறது. 2வது கொள்ளை பொருள் வேகமாக செல்கிறது. கொள்ளை பொருள் வேகமாக செல்கிறது, இறை விரைகிறது. இதன் வழியாக 2 நாடுகளை சுட்டி காட்டுகிறார். கொள்ளை பொருளும் இறையும் வேறு யாரும் அல்ல, சிரியாவும் வடநாடும் இஸ்ரேலும். அவர்கள் யாருக்கு கொள்ளை பொருளாக மாறிவிட்டார்கள்? யாருக்கு இரையாக மாறிவிட்டார்கள்? அசிரியாவுக்கு இரையாக கொள்ளை பொருளாக மாறிவிட்டார்கள். இனி அவர்கள் தப்ப முடியாது. அதனால் ஆகாசு, நீ கவலைப்படாத, யாவையை மட்டும் நம்பு என்று ஏசையா மீண்டும் மீண்டும் யாவை மீது ஆகாசு நம்ப வேண்டும். இதில் என்ன ஒரு கேவலமான நிலை என்றால், இந்த ஆகாசு காலத்தில் ஏசையா இருக்கார். ஏசையா என்றாலே ஒரு சிறப்புமிக்க இறைவாக்கினர். அவர் சொல்ல யாருமே தட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அனுபவமிக்க ஒரு இறைவாக்கினர். அவருடைய இறைவாக்கின் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடில் உள்ள அத்தனை நற்செய்திகளும் ஏசையாவை பின்புலமாக கொண்டு, அவர் செய்தியை பின்புலமாக கொண்டு எழுதப்பட்டவை. அவர் காலம் கடந்து இறைவாக்கு உரைத்தவர் ஏசையா. அவர் உரைத்த ஒவ்வொரு சொல்லும் நிலைத்து நின்ற இறைவாக்குகள். அப்படிப்பட்ட இறைவாக்கினருடைய சொல்லுக்கு கூட யார் கீழ்ப்படியவில்லை? அதை உதாசீனப்படுத்தியவன் யார்? இந்த ஆகாசு. ஏசையாவினுடைய வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தையே உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுகின்ற ஒரு மன்னனாக இந்த ஆகாசு இருந்து ஒரு கேவலமான ஒரு நிலையை ஏற்படுத்தினான். அதனால தான் இப்போ 2 பேர் அவனை சுற்றி இருக்கிறார்கள். எருசலேம் நகரை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சிரியாவும் வடநாடும், இஸ்ரேலும் சிரியாவும். இப்போ முற்றுகையிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஏசையாவுடைய இறைவாக்குகள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும். படிப்படியாக போகிறார். 3 முறை போகிறார். 7ஆம் அதிகாரத்தில் 2 முறை, 8ஆம் அதிகாரத்தில் 1 முறை என்று 3 முறைகள் தன்னுடைய பிள்ளைகளையே. இன்னொரு நிலை என்றால், இந்த இம்மானுவேல் வேறு யாரும் இல்லை, ஏசையா இறைவாக்கினர் பெற்றெடுக்க போகிற, அதாவது இறைவாக்கினி என்று அவர் அழைப்பார்கள். ஏசையாவும் இறைவாக்கினர், அவருடைய மனைவியும் இறைவாக்கினி. இந்த இறைவாக்கினி பெற்றெடுக்க போகிற மகன்தான் இந்த இம்மானுவேல் என்று கூறுகின்ற விவிலிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். எனவே முதல் பிள்ளையும் ஏசாயாவுடைய பிள்ளை, 3வது பிள்ளையும் ஏசாயாவுடைய பிள்ளை. எனவே 2வது பிள்ளையும் ஏசாயாவுடைய பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சில விவிலிய ஆசிரியர்கள் உரைக்கிறார்கள், வரலாற்று பூர்வமாக. ஆனால் பிற்காலத்தில் அந்த வரலாற்று பூர்வமான செய்தி இறைவாக்காக மாறி, அது யாரிலே அது நிறைவேறுகிறது? மரியா இயேசுவை பெற்றெடுப்பதில் நிறைவேறுகிறது. அப்படி தான் நம்ம பார்க்கிறோம் இறைவாக்கு. இறைவாக்கு வரலாற்று காலத்திலும் பொருந்தும், காலம் கடந்து பிற்காலத்திலும் அது நிறைவேறுதலாக பார்க்கப்படும். அதான் இறைவாக்கு என்பது.
ஆக இந்த 3 பிள்ளைகளையும் இவர் அடையாளமாக காட்டி இவனுக்கு நம்பிக்கை ஊட்ட பார்க்கிறார். ஆனால் ஆகாசு நம்பக்கூடிய நிலையில் இல்லை. இவன் யாரை நம்புகிறான்? தொடர்ந்து வாசியுங்கள். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. ஏன் தோற்கடிக்க இயலவில்லை? அதுதான் இங்கே முக்கியமானது. தோற்கடிக்க இயலவில்லை என்று பொதுவான கருத்து சொல்லப்பட்டு விட்டது. ஏன் தோற்கடிக்க இயலவில்லை என்பதற்கு பின்னால் கருத்துக்கள் சொல்லப்படும். ஏனென்றால் ஆகாசு இன்னொரு முடிவு எடுக்க போகிறான். ஏசையா ஏற்கனவே அடையாளங்களாம் காட்டி நீ யாரை நம்பணும்னு சொல்லிட்டார், யாவையும் நம்பணும்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கத்திலிருந்து நீ எங்களை நம்பு என்று சொல்லி முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் சிரியாவும் இஸ்ரேலும். யாருடைய துணை கொண்டு? எகிப்தினுடைய துணை கொண்டு. எகிப்து பின்புலமாகவே இருக்கிறது. சிரியாவுக்கும் வடநாட்டு அது வெளியே வரல. அது பதுங்கிய புலி போல இருந்து கொண்டு இவர்களை முன்னுக்கு அனுப்புகிறது. ஆனால் ஆயுத உதவி கொடுப்பது எல்லாமே எகிப்து தான். எனவே முற்றுகை போராட்டம் நடக்கிறது. ஆனால் ஆகாசு என்ன முடிவெடுக்க போகிறான்? தெளிவாக தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. ஏன்? அப்படியே நிற்க வச்சுட்டு மீண்டும் இன்னொரு செய்தியை சொல்கிறார். ஆகாசுக்கு எதிரி சிரியா நாட்டு அரசன் ரேசினும் வடநாட்டு அரசனாகிய இஸ்ரேல் நாட்டின் அரசனாகிய பெக்கா மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்தில். அவ்வேளையில் ஏதோ மன்னன் தம் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டியடித்தான். அப்பொழுது ஏதோ மன்னன் என்ன செய்கிறான்? ஏலாத்தை கைப்பற்றி. ஏதோ மன்னன் ஏலாத்தை கைப்பற்றுகிறான். அதாவது ஒரு நாட்டில் பிரச்சனைன்னு வந்துட்டால் இந்த பிரச்சனை ஒரு பக்கத்தில் மட்டும் வராது, பல முனைகள் தாக்கல் வரும். ஒருத்தன் இளக்காரமானவனாக போயிட்டான்னா அவனுக்கு ஒரு முனை தாக்குதல் மட்டும் வராது, பல முனை தாக்குதல் வரும். அதான் நடக்குது. இங்கே வடக்கிலிருந்து யார் நிற்கிறா? எருசலேமை சுற்றி இந்த 2 அரசர்கள் நிற்கிறா, சிரியாவும் வடநாடும். இப்போ தெற்கில் இருந்தும் இவனுக்கு மிக கடுமையான போராட்டம் வருகிறது. தெற்கில் ஏலாத்து இருக்கிறது. அந்த ஏலாத்தை யார் பிடித்துக் கொள்வது? ஏதோமியர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் அடிக்குறிப்பில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏதோம் மன்னன் என்பதற்கு பதிலாக சிரியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன் நாட்டிற்காக என்கிற அந்த இடத்துல சிரியா நாட்டிற்காக என்கிற பாடம் இருக்கிறது, எபிரேய பாடம். அதாவது 2 பாடம் இருக்கிறது. இது ஏதோ மன்னன் தான் பிடித்தானா அல்லது சிரியா பிடித்ததா? சிரியா என்பது வடக்கே இருக்கிறது, ஏதோம் என்பது தெற்கே இருக்கிறது. தெற்கில் இருக்கிற அந்த ஏதோ மன்னன் பிடிப்பது ரொம்ப எளிது. வடக்கிலிருந்து சிரியா கீழே இறங்கி ஒரு நம்ம 500-600 கிலோமீட்டர் தூரம் கீழே இறங்கி தான் ஏலாத்தை பிடிக்கணும். ஆனால் ஏதோமியர்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஏலாத்து இருக்கிறது. எனவே இங்கே ஏதோம் பிடித்ததா அல்லது ஏலாத்து பிடித்ததா? ஆனால் நாம் இதில் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். 2 அரசர்கள் புத்தகம் 14:7, 2 அரசர்கள் புத்தகம் 14:7 இந்த ஆகாசுனுடைய தாத்தா அமர்சியா, அதாவது யாருன்னா ஆகாப்புடைய தந்தைக்கு முன்னால் ஆட்சி செய்த தந்தை உசியா, அந்த உசியாவுக்கு முன்னால் ஆட்சி செய்த அமர்சியா. அவன் உப்பு பள்ளத்தாக்கு, அதாவது உப்பு பள்ளத்தாக்குன்னா சாக்கடல். அந்த சாக்கடலில் 10,000 ஏதோமியர்களை கொன்று அந்த சேலா என்கிற பகுதியை வென்றெடுக்கிறான். அராபா என்று அதுக்கு பெயர். அதுதான் ஏதோமியர்களுடைய பகுதி. சேலா என்றாலே அராபா அல்லது பேத்ரா, இதை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இந்த பேத்ரா என்கிற பகுதி இன்றைக்கு பேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இயேசு காலத்தில் அராபா என்று அழைக்கப்பட்டது. இந்த அரசர்கள் காலத்தில் இது சேலா என்று அழைக்கப்பட்டது. அதே அரசர்கள் காலத்தில் இது சேயீர் என்றும் அழைக்கப்பட்டது. அரசர்கள் புத்தம் இதை சேலா அப்படிங்குது 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். ஆனால் 2 குறிப்பேடு 25:14, 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம் 14 இந்த அமர்சியா தோற்கடித்தது யாருன்னா சேயீர் புதல்வர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து. சேயீர் புதல்வர்களை
முறியடித்தது மட்டுமல்ல, அவர்களது தெய்வங்களின் சிலைகளையும் எருசலேமுக்கு கொண்டு வந்து தூவம் காட்டினான் என்கிற கருத்து இருக்கிறது. ஆக இந்த ஏதோமுடைய பகுதி, சேலா பகுதியில் இருக்கின்ற அந்த நகர் தான் எல்லாத்து. இதை நம்ம 2 அரசுகள் புத்தம் 14:22 பார்க்குறோம். ஏலாத்து நகரை மீண்டும் கட்டி எழுப்பினான் என்கிற அந்த செய்தி இருக்கிறது. யார் கட்டி எழுப்பினா? ஏலாத்து நகரை யார் கட்டி எழுப்பது என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது. அமத்சியா தன் மூதாதையரோடு தூள் கொண்ட பின் அசரியா என்றால் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய இந்த ஆகாசுடைய தந்தை உசியா. இந்த உசியா அரசன் அரச பொறுப்பேற்ற உடனே எந்த நகரை கட்டி எழுப்புகிறான்? ஏலாத்து நகரை கட்டி எழுப்புகிறான். அதை பிடித்து அந்த நகரை அழிந்துவிடும், அதை மீண்டும் கட்டி எழுப்புகிறான். என்றால் ஏலாத்து முக்கியமான ஒரு துறைமுக நகர். எனவே தன்னுடைய தந்தை பிடித்த அந்த நகரை, அதுக்கு முன்னால் அமர்சியா கைப்பற்றிய அந்த பகுதியை இப்பொழுது யார் இழப்பது? ஆகாசு இழக்கிறான். ஏதோமியர்கள் மீண்டும் அந்த பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள். இப்போ இவனுக்கு முன்னால் 2 தலைமுறையினர் பாதுகாத்த ஒரு பகுதியை, அமர்சியா வெற்றி கொண்ட பகுதியை, இவனுடைய தந்தை உசியா அதை சிறப்போடு கட்டி எழுப்பிய அந்த பகுதியை இப்பொழுது யார் பிடித்துக் கொள்வது? சிரியர்களோ அல்லது ஏதோமியர்களோ? சிரியர்கள் என்ற பாடமும் இருக்கிறது, ஏதோமியர்கள் என்ற பாடம் இருக்கிறது. ஆனால் இங்கே சிரியர்கள் என்று பாடம் ஏற்றுக்கொள்வது சற்று கடினம். என்றால் சிரியர்கள் ஏற்கனவே வடக்கில் எருசலேமை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அவர்களே மீண்டும் ஏலாத்தை கைப்பற்றுவது கடினம். அப்போ யார் தான் இதை கைப்பற்றிருக்க முடியும்? ஏதோமியர்கள். இப்போ கீழே இருக்கிற ஏதோமியர்கள் இப்போ யாருக்கு எதிர்நிலை எடுக்கிறார்கள்? ஆகாசுக்கும் அந்த யூதா நாட்டுக்கும் ஒரு எதிர்நிலை எடுக்கிறார்கள். இதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் விவிலிய ஆசிரியர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ புரிகிறதா? இப்போ 2 பக்கமும் அவனுக்கு பிரச்சனை. மத்தளத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் பிரச்சனை இல்லை, 2 பக்கமும் பிரச்சனை. எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, நான் உன் பணியாளன், ஐ எம் யுவர் சர்வன்ட், ஸ்லேவ் அப்படிங்கிறான். நான் உனக்கு அடிமை அப்படிங்கிறான். அதுதான் பொருள். பணியாளன் என்று இங்கே சொல்வதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா, நான் உன் அடிமை, உன்னுடைய மகன்